கீழ்கோர்ட்டையும் அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாச்சு. உன் கணவருக்கு மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் பண்ணி அங்கேயும் மரண தண்டனை கொடுத்தாச்சு. இனி அவரை காப்பாற்ற முடியாதுமா? ஐயா, எவ்வளவு பணம் செலவழிச்சாலும் பரவாயில்லையா, எப்படியாவது என் கணவனை காப்பாத்துங்கய்யா. நாம எவ்வளவு பணம் செலவழிச்சாலும் உன் கணவருக்குள்ள மரணத்திலிருந்து அவரை நாம காப்பாற்ற முடியாதுமா? ஐயா, என் கணவருடைய மரண தண்டனை மட்டும் நீங்க மாத்திட்டீங்கன்னா ஒரு விதவைன்னு நான் சொல்றதை விட என் கணவன் ஜெயில இருக்கான்னு நான் சொல்றதே எனக்கு போதும் ஐயா. அதனால எவ்வளவு பணம் செலவழிச்சாலும் பரவாயில்லையா, எப்படியாவது என் கணவனை காப்பாத்துங்க ஐயா. சரிம்மா, நம்ம முயற்சி செய்வோம். அதுக்கான நிறைய யோசனை வரணுமா? ஐயா, என் வீடு, என் சொத்து, என் தாலி எல்லாத்தையும் விட்டு நான் பணமா கொண்டு வந்திருக்கேன் ஐயா. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என் கணவனை மட்டும் காப்பாத்துங்க ஐயா. சரிம்மா, இவ்வளவு கெஞ்சி கேட்கறதுனால நம்ம அவருக்காக ஒரு கண்ணை தாக்கல் செய்வோம். ரொம்ப நன்றி ஐயா. சரி. நல்லா இருக்கீங்களா? இயேசு உங்களை நேசிக்கிறார், சரியா? இயேசு இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார், என்ன செஞ்சுங்கிறது படத்தோட ஒரு பொருள் இருக்கு, டெய்லி படிங்க, சரியா? பாப்பா நல்லா இருக்கியம்மா? பள்ளிக்கூடத்துக்கு போறியா? சரி, ஏசப்பா என்ன செஞ்சாங்க, எப்படி வாழ்ந்தாங்கிறது படத்துல இந்த புக்கில் படத்தோட இருக்கு, டெய்லி காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போது படிச்சுட்டு தான் போகணும், சரியா? பாப்பா கிராமத்தில் ஒரு இது நிறைவேற்றியாச்சு, நம்ம ஜெயிலுக்கு போகணும். சரி போ.